Next we are moving it for the priority to chapters list. உங்களுக்கு சைடுல இப்ப ஸ்கிரீன்ல விஷுவலைஸ் ஆகும் பாருங்க. Yes, we have 8 units in the priority to list. Alla first and foremost ngadu laws of motion. Yes, so laws of motion ngadu கான்செப்ட் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் எம்சிக்யூ போட ஆரம்பிச்சோன்னா என்னடா இது எம்சிக்யூ வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு இது இருக்கும். இது நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒன் டே எனக்கு வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் கிடைச்சது. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் அதில் தப்பே பண்ணுறதுல டக்குன்னு ஒரு சம் கிட்ட டக்குன்னு போட்டுட்டு இருந்தேன். ஸோ தட் இஸ் நான் பார்த்தது வந்து நமோகால் சார் வீடியோ பார்த்தேன். நமோகால்னு ஒரு சார் இருக்காரு. அவரோட வீடியோ வந்து நான் படிக்கிறப்ப 2019 படிக்கிறப்ப வேதாந்தூர்ல அவர் ஒரு வீடியோஸ் வச்சிருந்தாரு. பட் இப்போ வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் வந்து அன்அகாடமியில் அதே மாதிரி சொல்லி தந்திருக்காரு. போய் பார்க்கறதா பாருங்க. அன்அகாடமி இங்கே யூடியூப்ல சம்திங் இருந்தது பாருங்க. நான் பார்த்தேன், நான் வேதாந்தூர்ல நான் பார்த்தேன். இப்போ அன்அகாடமியில் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். லாஸ் ஆஃப் மோஷனுக்கு அவர்கிட்ட படிச்சிட்டிங்கன்னா கெத்து தான், சூப்பராக சொல்லி கொடுப்பாரு. ட்ரிக்ஸ் இருக்கும், பட் அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே லாஜிக்கலாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு குர்டாம் புக்கில் எதுவும் ட்ரிக்ஸ் இருக்காது, லாஜிக்கல் ட்ரிக்ஸ் இருக்கும். அது நம்ம படிக்கிறப்ப ஓகே அப்படின்னு சொல்லி நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். தட் இஸ் எசென்ஷியல். நம்ம அந்த மாதிரி தான் படிக்கணும் லாஸ் ஆஃப் மோஷன் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக சம்ஸ் எல்லாமே போட்டுடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are moving it for the second unit, that is current electricity. கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கல். பட் அந்த கான்செப்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணி ஒரு சில சம்ஸ் போட்டிங்கன்னா போதும். இதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும், சிபிஎஸ்இ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருப்பாங்க போர்ட்ஸ்ல கிளாஸ் 12க்கு அந்த சம்ஸ்லாம் போடுங்க. அது போட்டாவே கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து கெத்து காட்டிடலாம், நீட்லாம் அசால்ட் எடுத்துடலாம். ஸோ சிபிஎஸ்சியில் போர்டு எக்ஸாம் 12th போர்டு எக்ஸாம்ல கேட்பாங்கல்ல, அந்த சம்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும். ரிமைண்ட் பண்ணுங்க. அகெயின் நான் மறுபடியும் சொல்கிறேன், ரிமைண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண சம்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்துறேன். நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப நான் ஈஸியாக போடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் வித் கிர்ச்சாஃப்ஸ் லா. அதே சமயம் நமக்கு வந்து இது ரெசிஸ்டர்ஸ், கலர் கோட் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ், பிபி ராய் அந்த நிமோனிக் படிச்சுக்கோங்க. இந்த நிமோனிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் வித் கிர்ச்சாஃப்ஸ்ல வந்து வீட் ஸ்டோன் பிரிட்ஜ், மீட்டர் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் வந்து பொட்டன்ஷியம் மீட்டர். ஸோ இந்த 4 நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜமாய் தான், ஈஸியாக நீங்கள் போடலாம், நல்லா எடுத்துடலாம், கவலையப்படாதீங்க. ஆனால் இட் நீட்ஸ் சம் கான்சென்ட்ரேஷன். நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போடுறப்ப கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டாக போடணும். நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷனாக ஒன்றுமே வரமாட்டேங்குது, அந்த ஆரோ மார்க்லாம் தப்பு பண்ணிவிடும். ஸோ அப்போங்கிறப்ப நமக்கு சம்டைம்ஸ் மைண்ட் வந்து சேடாக ஃபீல் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் சேடாக ஃபீல் பண்ணாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு பல்லு கடிச்சிட்டு ப்ரீவியஸ் சிபிஎஸ்சி கொஷின்ஸும் என்சிஆர்டியில் கொஞ்சம் புக் பேக் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேலாப்பில் ஓட்டி விட்டிங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் we are moving it for the third chapter, that is gravitation. கிராவிடேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தனி சாப்டர். எப்பயுமே இது வேறோட மிங்கிள் ஆகாமல் இருக்கும். பட் நாம் இது இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க நினச்சோம்னா கிராவிடேஷனையும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸையும் கம்பேர் பண்ணி படிக்கலாம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறப்ப யூ வில் கெட் சம் ஐடியா. ஓகே, ஸோ கம்பேரிசன் பண்ணி படிக்கிறப்ப நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம், நல்லா படிக்கலாம். ஸோ ஃபார்முலாஸ் தான் இருக்கும், GMM/R அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. பொட்டன்ஷியல், ஒர்க் டன்னு அது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கான்செப்சுவலி ட்ரிக்கி தான், பட் ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஈஸி டு ஆவரேஜ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கிராவிடேஷன் வந்து படிச்சுக்கலாம். யூ கேன் கிராக் இட். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இது சர்ப்ரைஸாக இருக்கலாம் உங்களுக்கு, பட் ஐ வில் டெஃபினெட்லி சே தட் திஸ் சாப்டர் இஸ் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். என்னன்னா நீங்கள் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸில் போய் இந்த ப்ரியாரிட்டி 2 வச்சிருக்கீங்க, நான் ப்ரியாரிட்டி 3ல எக்ஸ்பெக்ட் பண்ண நீங்கள் சொல்லலாம். பட் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்ச சாப்டர் ஆகிடுச்சு என்டிஏக்கு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுங்களா? எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. நீட் 2020ல் பார்த்தீங்கன்னா 3 questions are directly asked from units and dimensions. எத்தனை பேர் எங்கள் பேப்பர்னு எடுத்து பாருங்க. 3 கொஸ்டின் கேட்டாங்க. அதில் நான் ஒன்று சொல்கிறேன், சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. செகண்ட் வந்து டைமென்ஷன்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. தேர்ட் எனக்கு மறந்துருச்சு. ஸோ 3 கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து சான்ஸில் விட்டுறாதீங்க. சப்ப சாப்டர் தான், ஒன்றும் தேவையில்லைன்னு விட்டுறாதீங்க. அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு தடவை அந்த சாப்டர் படிச்சிருக்கணும், ஒரு தடவை இப்படி கோத்ரூ பண்ணுறது வந்துருக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை ரொம்ப கீழே பார்த்துறாம கொஞ்சம் ஒரு தடவை அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஓரளவுக்கு திருப்பி பார்த்துட்டு போங்க. டைமென்ஷன்ஸ்லாம் ஃபார்முலா போட்டு கொஞ்சம் சம்ஸ் போட்டுட்டு போங்க. தட் வில் பி டெஃபினெட்லி எனஃப். அது படித்தா போதும், அதை தாண்டி ரொம்பலாம் பெருசாக ரொம்ப கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் we are moving for the 5th unit, that is EMI and AC. EMI எடி கரண்ட்ஸ் வச்சு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ அது கிரியேட்டர் ஆஸ்பெக்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டிஃபிகல்ட் சம்ஸ் கேட்க மாட்டாங்க, ஈஸி சம்ஸ் கேட்பாங்க. ஏசியில் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ ஷுட் ரீட் எல்சிஆர் சர்க்கியூட் படிக்காமல் நீங்கள் ஏசி நீங்கள் போகவே கூடாது எக்ஸாமுக்கு. எல்சிஆர் சர்க்கியூட் படிச்சுக்கோங்க. அலாங் வித் அதுலேயே நமக்கு இம்பிடன்ஸ்லாம் இருக்கும், இம்பிடன்ஸ் படிச்சுக்கோங்க. பவர்லெஸ் கரண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் பி அ கிரேட் ஹெல்ப் ஃபார் யூ. நீங்கள் அது படித்தா போதும், அதை தாண்டி வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் we are moving for the next unit, that is work, energy and power. work, energy, powerங்கிறது அகெயின் ஒரு எக்ஸாம் நம்ம நீட் ஆஸ்பிரன்ஸ் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணக்கூடிய சாப்டர். பிகாஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் தியரி படிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படியே படிக்கிறப்ப தியரி படிக்கிறப்ப ஜாலியாக இருக்கும், ஆஹா ஈஸியாக இருக்கே, அழகாக புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருக்கும். பட் எம்சிக்கு எடுத்து வச்சு உட்காந்தோம்னா என்னடா நம்ம ஈஸியாக தியரி படிச்சிட்டோம், பட் எம்சிக்கு போட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கஷ்டமாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து
நம்ம இவ்வளோ படித்தோமே அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டக்குன்னு ஒரு சேடு நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒர்க் எனர்ஜி பவருங்கிற சாப்டர் வந்து கொஞ்சம் தெளிவாக நிதானமாக படிக்கணும். அதுக்கு நான் ஒரு ட்ரிக் வச்சுருந்தேன், பட் எனக்கு இப்போ எக்ஸாக்ட்லி மறந்துருச்சு. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒர்க் எனர்ஜி பவர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெரிய ப்ராப்ளம் கேட்பாங்க. ஒரு சென்டென்ஸ் ப்ராப்ளம் நிறைய கேட்டு அதுக்கு MCQs கொடுத்துருப்பாங்க. ஸோ டைரக்ட் ஃபார்மில் எதுவும் இருக்காது. சென்டென்ஸ் பெரிய 4-5 லைன் கொடுத்து அதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எடுத்த உடனே ஒர்க் எனர்ஜி பவர் இருக்குன்னா அதுக்கு கிவன் டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து எழுத பாருங்க. அந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ ஹவ் சால்வ்ட் ஆல் த 100 ப்ராப்ளம்ஸ் இன் ஃபிங்கர் டிப்ஸ் புக் தான் யூஸ் பண்ணேன். NCERT ஃபிங்கர் டிப்ஸ் ஃபிசிக்ஸ். அதில் இருந்து எல்லா ப்ராப்ளம் போட்டேன். JEE ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டேன், நீட் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் எனர்ஜி பவர் வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியல. அதுக்கப்புறம் எது கேட்டால் ஓரளவுக்கு எனக்கு ஐடியா வந்துருச்சு. ஸோ கொலிஷன்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் we are moving ahead for the next unit, 7th unit. ஸோ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் வந்து நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பீங்க ஐ ஹோப். பிகாஸ் 12th ஃபர்ஸ்ட் சாப்டர்னால நம்ம இந்த வேகத்தில் இருந்திருப்போம். ஓகேடா, 12th ஃபர்ஸ்ட் வந்துட்டோம், பயங்கரமாக படிக்குன்னு சொல்லிட்டு அந்த வேகத்தில் படிச்சிருக்க சாப்டர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். நான் அப்படி தான் படித்தேன், அதனால நான் சொன்னேன். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து ஓரளவுக்கு NCERT பேஸ்டு கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. NCERTல பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும். நான் உங்களை தியரி படிக்க சொல்ல, NCERT ஒரு சாப்டர் முடிகிறப்ப புக் பேக் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த NCERT கொஷின்ஸை வந்து நீங்கள் தெளிவாக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு போட்டிங்கன்னா அதை தாண்டி வெளியில் நீட்டு கேட்க முடியாது, அந்த லெவலில் தான் கேட்பாங்க. பட் பொட்டன்ஷியல்ஸ்க்கு மட்டும் கெப்பாசிட்டன்ஸ் வச்சு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கேட்கலாம். சீரிஸ் சர்க்கியூட்டு பேரல் சர்க்கியூட் வச்சு கெப்பாசிட்டன்ஸில் கேட்கலாம், அது என்ஷூர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அதை தாண்டி பெருசாக கேட்கறதுக்கு எதுவும் கிடையாது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல். ஓகே ஃபைன். லாஸ்ட் சாப்டர் இஸ் ஈஸி தான், எல்லாருக்கும் ஓரளவுக்கு வாடா இந்த சாப்டர் ஓரளவுக்கு படிச்சால் அப்படின்னு ஒரு தைரியம் வர சாப்டர், தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் வந்து நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். யூசஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதோட சேர்த்து அதோட ஃப்ரீக்வன்சி என்ன, அதோட வேவ் லென்த் என்னங்க தெளிவான ஐடியா இருக்கணும். ஸோ இது இருக்குன்னா ஓரளவுக்கு படிச்சுக்கலாம். ஒரு சிம்பிளான ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, C = 1/√μ0ε0. ஸோ அந்த ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்மோர் தென் எனஃப். அவ்வளோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மியான டைம் கொடுத்தா போதும், பட் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் குவாரண்டியாக வரும். ஸோ அதனால் வந்து அதுதான் செகண்ட் ப்ரியாரிட்டி சாப்டர்ஸில் வச்சிருக்கேன், நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபைனலி வி கம்ப்ளீட்டட் த ப்ரியாரிட்டி 2 சாப்டர்ஸ். அட் லாஸ்ட் ப்ரியாரிட்டி 3 சாப்டர்ஸ் இருக்குது, முடிச்சிடலாம். 3 சாப்டர் தான், சிம்பிள் தான், நீங்கள் படிச்சிருவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ். ஷாக்கிங்காக இருக்கா? ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் நீங்கள் செகண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர். பட் பார்த்தீங்கன்னா ஐ கெப்ட் அட் 3rd ப்ரியாரிட்டி லிஸ்ட் பிகாஸ் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கொஷின் தான் கேட்பாங்க. சாலிட்ஸ்லேருந்து ஒரு கொஷின், ஃப்ளூயிட்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் கொடுக்க போகிற டைம் ஜாஸ்தி. சாலிட்ஸை கூட நீங்கள் செகண்ட் ப்ரியாரிட்டி வச்சுக்கலாம், பட் ஃப்ளூயிட்ஸ் வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் படிக்கணும், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் படிக்கணும். ஸோ நிறைய டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஒரு கொஷின் தான் கேட்குற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் படிங்க, பட் முடிஞ்சாலும் கொஞ்சம் கடைசியில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல. சரி, ஐயோ நான் படிச்சுட்டேனே இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. இட்ஸ் டெஃபினெட்லி குட். நீங்கள் படிச்சுட்டா சந்தோஷங்க. நான் வந்து படிக்கிற ஆர்டர் மட்டும் தான் நான் கொடுக்குறேன், பட் இது நான் படிக்க தேவையில்லைங்கிற மாதிரிலாம் சொல்ல. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு தைரியம் வந்து அதுக்கப்புறம் இந்த சாப்டர்லாம் படிக்கலாம்னு சொன்னேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி லெஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோர் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த சாப்டர். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஆல்ரெடி படிச்சிருந்தா கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணக்கூடாது. நல்ல சாப்டர்ஸ் தான் எல்லாமே, பட் நான் வந்து கம்பேரிட்டிவ்லி மற்றவர் கம்பேர் பண்ணி நான் பின்னாடி தான் வச்சிருக்கேன். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எதுவும் கிடையாது, நல்லா படிச்சுக்கலாம். ஓகே, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் படிச்சுக்கோங்க. அதில் வந்து ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் வச்சுலாம் கொடுப்பாங்க சாலிட்ஸில். ஃப்ளூயிட்ஸில் வந்து இந்த ஏரியா, வால்யூம், லென்த் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. சிம்பிள் தான், பட் இட் இன்வால்வ் சம் டைம் எடுத்துக்கும். அதனால தான் நான் ப்ரியாரிட்டி 3ல வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர் இஸ் வேவ்ஸ். வேவ்ஸ்ங்கிற சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது, பட் ஒவ்வொரு வருஷம் விட்டு தான் வந்திருக்கு. அதுதான் லாஸ்ட்டில் வச்சிருக்கேன். பயப்படணும், தெளிவாக படிச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தா போது, ரொம்பலாம் டீப்பாக அதில் கான்செப்ட்ஸ் அதிகமாக கிடையாது. வேவ் ஆப்டிக்ஸ் படிச்சிருந்தா வேவ்ஸ் ஈஸி, வேவ்ஸ் படிச்சிருந்தா வேவ் ஆப்டிக்ஸ் ஈஸி, இன்டர் ரிலேட்டட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3rd யூனிட் இஸ் மேக்னெட்டிசம். ஓகே, மேக்னெட்டிசம் யூனிட் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியல. மேக்னெட்டிசம்ல ஒரு சில இதில் வந்து கம்பைன் பண்ணியிருப்பாங்க மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்டோட. பட் வந்து ரெண்டும் தனித்தனி சாப்டர் தான். மேக்னெட்டிசம் வந்து குட்டியாக தான் இருக்கும், அந்த சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. மேக்னெட்டிசமோட பேசிக் பிரின்சிபல்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க, பெருசாக நீட்டில் அதிகமாக கேட்டதில்லை, படிக்க இருந்தால் படிச்சுக்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது மூலிமா ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டே ஒரு யூனிட் நான் சொல்ல மறந்துட்டேன், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்னு. கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் வந்து ப்ரியாரிட்டி 2ல வச்சுக்கோங்க. ஸோ ப்ரியாரிட்டி 2ல வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. நான் அதை இன்க்ளூட் பண்ண தப்பு பண்ணிட்டேன். கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் வந்து கொஞ்சம் ஃபார்முலா பேஸ்ட் கொஷின்ஸ், நிறைய ஃபார்முலாஸில் வரும், கான்செப்ட்ஸே கிடையாது. டைரெக்டாக என்ன ஃபார்முலா இருக்கோ அதை அப்ளை பண்ணி நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அதில் டிஃப்யூஷன் வச்சு கேட்பாங்க. கேஸோட டிஃப்யூஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ், அந்த ரூட்லாம் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தட் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்லேருந்து ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இஃப் ப்ராபபிலிட்டி இருக்குன்னா.
ஸோ தெர்மோடைனமிக்ஸும் கேடிஜி நமக்கு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஸோ கேடிஜி கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வந்து உங்களுக்கு இதெல்லாம் படிச்சுட்டு டைம் இருக்குன்னா லாஸ்ட்டாக படிங்க. ப்ரியாரிட்டி 3 தான் அது, ப்ரியாரிட்டி 2 கிடையாது. தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் உங்களுக்கு டைம் இருக்குன்னா கடைசியில் படிங்க. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கான்செப்ட்ஸ், நிறைய ஃபார்முலா இருக்குது. அந்த நிறைய ஃபார்முலா குழப்புற மாதிரி இருக்கும், தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு ஃபார்முலா லிஸ்ட் எழுதி வச்சு படிங்க. ஜேஇ ப்ரீவியஸ் இயர், நீட் ப்ரீவியஸ் இயர் போடுங்க. ஃபுல் லென்த் எல்லாம் போட தேவையில்ல, டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணோன்னா யூ கேன் டூ இட். ஓகே, ஸோ அட் லாஸ்ட் வி கேம் டு த எண்ட் ஆஃப் அவர் சாப்டர். நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து நான் இதை 2 பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் படிக்கிறது மஸ்ட். டெஃபினட்டாக நான் இப்போ சொன்ன சாப்டர்ஸ்லாம் ஒருத்தரால் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சு நல்லா படிக்க முடிஞ்சதுன்னா டெஃபினெட்லி தே கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ். ஜஸ்ட் ஐம் கிவிங் சம் ஐடியா. உங்களோட ப்ரிப்ரேஷனில் நிறைய பேர் வந்து எனக்கு ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க, ஃபிசிக்ஸ் எனக்கு வந்து ஒரு ப்ரியாரிட்டி வைஸ் பிரித்து கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி எப்படி படிக்கணும் ஒரு ஐடியா கொடுங்க, எனக்கு ஒரு ஸ்டார்ட்டே கிடைக்க மாட்டேங்குது ஃபிசிக்ஸ் அப்படின்னு. நீங்கள் I think at the end of this video you got some idea to start physics. ஒரு ப்ரிப்ரேஷன், ஃபிசிக்ஸ் ப்ரிப்ரேஷனில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா இதை நீங்கள் இப்படி யோசிச்சு ஒரு சாப்டர்ஸை படிக்கிறப்ப you will get some stability. ஓகே, ஒரு தைரியத்தோட படிக்க ஆரம்பிப்பீங்க, ஒரு சப்போர்ட் இருக்கும். இந்த சப்போர்ட் தான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ ஐ ஹோப் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ரியலி என்ஜாய் திஸ், ஹிட் லைக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய வியூஸ் வந்துன்னா ஐ வில் ஃபீல் மோட்டிவேட்டட். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இட்ஸ் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ் signing off. Thank you all guys. Bye.